பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And கர்த்தர் நல்லவர். God is so good. You are most welcome to the covenant of the day. And today is the 21st September 2025 Sunday. The Lord say, the day to thank the Lord, the day to worship Him. So come with a தேங்க்ஃபுல் ஹார்ட். ஆண்டவர் நன்றியுள்ள இதயத்தோடு வாங்க, ஆராதனையில் கலந்து கொள்ளுங்க. அதுக்கு முன்னதாக இந்த வார்த்தைகளை கேட்டாலும் சரி, அதுக்கு பிறகு கேட்டாலும் சரி, கேட்கிற உங்களை நிச்சயமாக ஆவியானவர் வழி நடத்துவார். சரி, நாம் ஆண்டவர் ஏசாமி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அந்த பொண்ணு ஆண்டவர் தூங்குதுன்னு சொல்கிறாரு, ஆனால் இறந்து போச்சு. இறந்து போன பிள்ளையை தான் ஆண்டவர் தூங்குகிறாள், நித்திரை அடைகிறாள் என்று சொல்கிறார். எல்லாரையும் வெளியாகிட்டார். எல்லாரும் வெளியாகிட்டு அவர் சீஷர்கள் கூட வந்தவர்கள் அந்த அறையிலே அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்களா? மார்க் சாப்டர் 5 verse 41, 41வது வசனம். Then he took the child by the hand and said to her, Talitha kum, which is translated, little girl, I say to you, arise. பிள்ளையின் கையை பிடித்து தலுத்தாகுமி என்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். தலுத்தாகுமி, கையை பிடிச்சு சொல்றாரு. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை போய் மண்ணில் புதைக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் எல்லாம் அழுகுறாங்க, அடக்கம் பண்றது தான். அப்படியே நேரத்தில் ஏசாமி வராரு. இந்த பிள்ளை தூங்குதுன்னு சொல்றாரு. சொல்லிட்டு ஒன்றும் பண்ணலை ஏசாமி. கத்தலை, கதறலை, வண்டிட்டு ஒன்றும் பண்ணலை. அந்த கையை பிடிச்சி எழுந்திரு சிறு பெண்ணே. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை, ஒரு அற்புதமான வார்த்தை. எந்த மனிதனாலும் முடியாதது. என்னை விசுவாசிக்கிறதுக்கு என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் நீ செய்வ என்று கர்த்தர் சொன்னார். யூ வில் டூ அ கிரேட் திங்ஸ், you will do a great things அப்படின்னு சொன்ன ஆண்டவர். if you are my follower and disciples, you can do a good mighty things. ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? இன்றைக்கி ஜெபிக்கிறதுக்கே நம்மளால் முடியல. ஒழுங்கா திருச்சபை காரியங்களிலே கலந்து கொள்ள முடியல, அன்பு காட்ட முடியல, தாழ்மை இல்லை, அர்ப்பணம் இல்லை. ஆனால் ஏசாமி அந்த பெண்ணை கையை பிடிச்சி செத்து போன அந்த குழந்தையை, அந்த சின்ன பிள்ளையை, எழுந்து, அவள் எழுந்து நின்றாள் என்பது நிச்சயம். அருமையானவர்களே, இயேசு கிட்ட இருந்து அந்த உறுதியான நம்பிக்கை, அந்த பற்றுறுதி, அந்த ஃபெய்த், இது நடக்கும் என்கிற அந்த அஷூரன்ஸ் இயேசுவுக்கு இருந்தது. என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது என்று அவருக்கு தெரிகிறது. அந்த வல்லமை தன்னை சுகப்படுத்தினது என்றும் அவள் உணர்ந்தாள். அல்லேலூயா. இங்கே ஒரு பெண்ணின் கையை பிடித்தோ, ஏசாமி கையை பிடிச்சோடனே அந்த சரீரத்துக்கு ஒரு உசனம் வந்திருக்கும். செத்து போனா சரீரம் சில்லுன்னு போயிடும்ல, ஆமா தானே? ரத்த ஓட்டம் எல்லாம் நின்று போயிடும். ஸோ சரீரமே அப்படியே சில்லுன்னு ஆயிரும். அப்படியே சில்லுன்னு ஆகி கொஞ்ச நேரத்தில் அப்படியே உப்ப ஆரம்பிக்கும், சரீர நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தானே, ஆமாதானுங்களே? அதனால அதை பதம் பண்ணுறாங்க, ட்ரை ஐஸை வைக்கிறாங்க. இங்கே அப்போ அந்த காலத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கே அடக்கம் பண்ணிடுவாங்க, வச்சிருக்க மாட்டாங்க. ஏசாமி கையை பிடித்த உடனே அந்த அவளுடைய சரீரத்துக்குள்ளே ஒரு வல்லமை பாய்ந்து சரீரெல்லாம், அவளுடைய அவையெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த எழுந்தோடனே அவள் எழுந்திருக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். அவர் அற்புதமானவர். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். ஆகவே சகோதரிகளே, ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம், பலகீனமாக இருக்கலாம், வருத்தத்தில் இருக்கலாம். கொஞ்சம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து உன் உள்ளத்தை அவர் பக்கம் திருப்பி அவர் விரும்புகிறதை நீ செய்வாயானால், அவர் விரும்புகிறதை என்ன செய்யணும் அதை யோசிச்சு பாரு. அவர் விரும்புகிறதை நான் என்ன செய்யாமல் இருக்கிறேன், என்ன செய்யாமல் போய்விட்டேன் என்பதை நீ சோதித்து பார்த்து அதை நீ செய்யும் பொழுது
உன் கரத்தை பிடித்து ஆண்டவர் ஜீவனை கொடுக்க அவர் நல்லவராயிருக்கிறார். Hallelujah. And you believe that it is possible for the Lord to hold your hand to say, rise up. He can do wonder things in your life. Let us pray. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக, இந்த பரிசுத்த நாளுக்காக நன்றி சாமி. நீர் உயிர்த்தெழுந்தீர். அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செயல்படுகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் நாமத்திலே வல்லமைகள், அற்புதங்கள், ஆண்டவருக்கு உமக்கு மகிமையான காரியங்கள் நடக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். என் பிரதர் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, என்ன யோசித்து கொண்டிருக்கீங்க? உன் கரத்தை பிடித்து உன்னை தூக்கி நிறுத்த கர்த்தராலே முடியும். ஒப்புக்கொடு. Take care. God bless.